கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வெளியேற பெற்ற நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே கொண்டு வருவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு வசனத்தை நாம் ஒரு வசனத்தை மையமாக, வாக்குத்தத்தமான ஒரு வசனத்தை மையமாக வைத்து நாம் தியானிக்க போகிறோம். ஜெனிசிஸ் சாப்டர் 12 verse 2. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தெரிந்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை சொன்ன பிறகு அவர் இதுக்கு முந்தின வசனத்தை நீங்க பார்க்கும்போது ஒரு கண்டிஷனை வைக்கிறார். எப்பவுமே கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கும் பொழுது அதற்கூடவே அவர் என்ன பண்ணுகிறார் என்றால் ஒரு கண்டிஷனை கர்த்தர் நமக்கு வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அதற்கான ஒரு நிபந்தனையை கர்த்தர் வைக்கிறார். அதுதான் நம்ம 1ஆம் வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். எப்போ இந்த 2ஆம் வசனத்துல நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1ஆம் வசனத்தை பாருங்க. அதற்கான ஒரு நிபந்தனையை வைக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இதெல்லாம் நீ செய்த பிறகு நான் உன்னை பெரிய ஜாதியாக்கும், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆனா உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எப்படின்னா, எந்த இடத்துல நீங்க பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவதாக இருக்கட்டும், இல்லைன்னா மொபைல் ஏதாவது ஒரு ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணோம்னா, அந்த டவுன்லோட் பண்ணும்பொழுது அந்த ஆப் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கேட்கும் நம்மளை பார்த்து. அது என்னன்னா, ஐ அக்செப்ட், ஐ அக்னாலேஜ். அந்த இடத்துல என்னன்னா ஒரு நிபந்தனை இருக்கு. இதுக்கு ஆர் யூ அக்செப்ட் டு இட். எல்லா இடத்துலையும் ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் வந்து ஒரு செக் பாக்ஸ் மாதிரி டிக் பண்ணிட்டு ஐ அக்னாலேஜ், ஐ அக்செப்ட். அப்போ 2ஆம் வசனத்துல கர்த்தர் நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை கர்த்தர் எப்போ ஆபிரகாமுக்கு நிறைவேற்றுவார்? 1ஆம் வசனத்துல ஒரு நிபந்தனையை கர்த்தர் வைக்கிறார். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. கர்த்தர் ஆபிரகாமை என்ன பண்ணுவாரு? பெரிய ஜாதியா ஆக்குவார், உன் பேரை பெருமைப்படுத்துவான்றார். நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தரை எதிர்பார்க்கிறார். என்ன இந்த நிபந்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1ஆம் வசனத்துல இந்த நிபந்தனை ஏன் கர்த்தர் வைக்கிறாரு என்ன, எல்லாரும் நீங்க தேசத்தை விட்டு உங்க தகப்பனுடைய வீட்டை பிரிஞ்சு போகணும் என்பது நோக்கம் அல்ல. முதலாவது கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நேசிக்கிறாயா, நேசிக்கிறாயா? உன் தேசத்தை காட்டிலையும் உன் தகப்பனுடைய வீட்டை காட்டிலும் உன் இனத்தை காட்டிலும் நீ கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறாயா? அதற்கான காரணம் நீங்க எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சு வரணும் என்பதற்காக அல்ல. அதை காட்டிலும் நீ இருப்பதை காட்டிலும், இப்ப இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக, உன் பேரை பெருமைப்படுத்தும்படியாக கர்த்தரை நேசிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். முதலாவது நீங்க கர்த்தரை நேசிக்கிறவர்களாக இருக்கணும். ஒரு மக நிஷா என்ற ஒரு மகள் இருந்தா, அந்த மக நல்லா டான்ஸ் ஆடுவா. ஃபைனல் டான்ஸ் ஷோல அவ காலேஜ்ல செலக்ட் ஆகி நிறைய தேசத்துல நேஷனல் லெவல்ல அவ செலக்ட் ஆயிருக்கிறா. ஒரு மீடியால அவ என்ன பண்ணணும், பெர்ஃபார்ம் பண்ணணும். எல்லா பேரண்ட்ஸ், அவங்க ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஆனா அவளை விட கூட இன்னொரு சத்தம் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு மிஷன் ஃபீல்டில் நீ போகணும். ஆனா ரெண்டுமே கிளாஷ் ஆகுது. அவ என்னைக்கு சண்டே ஃபைனல் ஷோ அங்க பண்ணணும், ஸ்டேஜ்ல பிரம்மாண்டமான ஷோ. அதே இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிஷன் ட்ரிப் போகணும். அவளுக்கு டைலமாவா இருக்கு, எதை நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த நேரத்துல ஆண்டவர் ஒரு மெல்லிய சத்தத்தோட அந்த இரவுல அவளோடு கூட பேசுறாரு. நிஷா, நீ என்னை நேசிக்கிறாயா? நிஷா, நீ என்னை நேசிக்கிறாயா? அவ இந்த சத்தத்தை கேட்ட பிறகு அவன் மிஷன் ஃபீல்ட்ல ஒரு 30 பேர் தான் இருப்பாங்க அந்த சபையில. அதற்காக அவ புறப்பட்டு போனான். எல்லாருமே அப்செட் ஆயிட்டாங்க. பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அன்பா சொல்லி பார்த்தாங்க, திட்டி பார்த்தாங்க. ஆனா அந்த மிஷன் ஃபீல்டுக்கு போயிட்டா. ஆனா அவ பேஷன் சின்ன வயசுல இருந்து டான்ஸ் ஆடுறதுனால ஒரு கிறிஸ்தவ பாடலுக்கு அவ என்ன பண்றா, அந்த மிஷன் ஃபீல்ட்ல போய் அவ டான்ஸ் பண்ணா. அவ டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அவனுடைய சாட்சியை சொன்னான். சொல்லி முடிச்ச பிறகு அதுல இருந்து ஒரு சின்ன குழந்தை எழுந்து வந்து, நிஷா அக்கா, நிஷா அக்கா, நீங்க சொல்ற இயேசு எனக்கு வேணும், நான் என்ன பண்ணணும்?
நீங்க சொல்ற இயேசுவை குறித்து நான் இன்னும் அறிந்து கொள்ளணும், நான் என்ன பண்ணணும்? நீங்க சொல்லியிருக்கிற அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நிஷாக்கு மிகுந்த ஒரு அழுகையோட அவளை கட்டி பிடித்து கொண்டாள். இது ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், நீங்க இந்த உலகத்தை காட்டிலும், உங்களுக்கு இருக்கிற எல்லா பேஷனை காட்டிலும் நீங்க அதிகமாக கர்த்தரை நேசிக்கிறீர்களா, கர்த்தரை நேசிக்கிறீர்களா என்று பார்க்கிறார். இந்த முதலாம் வசனத்துல நீங்க கர்த்தரை நேசிக்கிறவர்களாக இருந்தா போதும், கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆகுப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ரெண்டாவது என்ன நிபந்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, தேசத்தை இனத்தை உன் தகப்பனுடைய வீட்டை விட்டுட்டு வா அப்படின்னா, ரெண்டாவது விசுவாசிக்கிறான். விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் யாரு? விசுவாசத்தின் தகப்பன். முதலாவது கர்த்தரை நேசிக்கிறவனாக இருந்தான், ரெண்டாவதாக ஆண்டவரை அதிகமாக விசுவாசிக்கிறவனாக இருந்தான். இந்த விசுவாசம் என்பது என்னன்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த விசுவாசம் என்பது என்னன்னா, தூரத்துல ஒருத்தர் பாக்குறேன்னா நம்ம குழந்தை என்கிட்ட வரணும் அப்படின்னு நினைப்போம். பாத்தீங்களா, பார்க்கும்போது மொபைலை காமிப்போம், மொபைலை பார்த்துட்டு ஓடி வா அப்படின்னு சொல்லுவோம், இந்த அந்த போன் தரேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், சாக்லேட்டை கையில வச்சுட்டு சாக்லேட் காமிச்சிட்டு வா அப்படின்னு. ஸோ அந்த குழந்தை சாக்லேட் பார்த்தவனும் ஒரு பொம்மை கார் பார்த்தவனையும் ஓடி வரும் நம்ம கிட்ட. ஆனா இந்த விசுவாசம் என்பது என்னன்னா, இப்படி நீங்க பார்த்துட்டு விசுவாசத்துல நம்பிக்கையோடு ஓடுறதில்லை, பார்க்காம காணாம நீங்க தரிசித்து விசுவாசிக்கல, காணாமல் விசுவாசிக்கிறீங்க. அவங்கதான் ரொம்ப பாக்கியவான்னு கர்த்தர் சொல்றார். நீ பார்க்கவே இல்லை, ஆனா கர்த்தருடைய வார்த்தை மட்டும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நம்பி நீங்க வரீங்க பாருங்க, இதுதான் விசுவாசம். கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லும் பாரு, அந்த சொன்ன வார்த்தைக்கும் நமக்கு நடக்கிற ஒரு காரியமா பார்த்தீங்கன்னா அது ஆப்போசிட்டா இருக்கும். நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் பார்த்து சொல்றாரு, அவனோட விசுவாசத்தை பார்த்து அவனிடத்துல கர்த்தர் பார்த்து அவனை சந்தித்து கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும், உன்னுடைய சகோதரனுடைய அரிக்கட்டுகள் உன்னை வணங்குன்றார். ஆனா அந்த தரிசனத்துக்கும் அவன் போகிற பாதையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா இருக்கும், கான்ட்ரடிக்டா இருக்கும். அதற்கு ஏத்த விதமாகவே இல்லை. அந்த போகிற பாதை பார்த்தீங்கன்னா அது டிஃப்ரெண்டா போய் கொண்டிருக்கு. அவன் அடிமையாக விற்கப்பட்டான், சிறைச்சாலையின் அனுபவமாக இருந்தது, தகப்பன் இடத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் அந்த பாதையில தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, அவனை சொன்ன தரிசனத்தை நிறைவேற்றுகிற ஒரு பாதையாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இது நிறைய நேரத்துல நமக்கு தெரியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கூட சபையில கூட பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, நாமும் இதை அனுபவிச்சிருக்கிறோம். எப்போ நம்ம கர்த்தரை தேடி வருமோ ஒரு ஆபத்துல, அப்ப நம்ம ஜெபம் பண்ணிட்டு கர்த்தருடைய வசனத்தை கேட்டுட்டு கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்துட்டு போகும்போது பிரச்சனை பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அப்ப கர்த்தர் சில நேரத்துல நமக்கு அது யார் அனுமதிக்கிறாங்கன்றத நம்ம அதை ரிசர்ச் பண்ணுவதை காட்டிலும், நமக்கு வந்திருக்கிற இந்த ஆபத்துல, நமக்கு வந்திருக்கிற இந்த நெருக்கத்துல, பாடுகள் மேல பாடுகள் வரும்பொழுது, உபத்திரவத்தின் மேல உபத்திரவம் வரும்பொழுது நம்முடைய விசுவாசம் அதிகரிக்கிறதா இல்லைன்னா விசுவாசத்திலிருந்து பின்மாற்றத்துல போகிறோமா? ரெண்டாவது கர்த்தர் எதிர்பார்க்கிறது, உன்னுக்கு வந்திருக்கிற எல்லா விதமான நிபந்தனையில நீங்க கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தரை விசுவாசிக்கணும்னு எதிர்பார்க்கிறார். இதுதான் நோவா தன்னுடைய வாழ்க்கையில செய்தான். நோவா ஒரு பேழையை கட்டணும்னு கர்த்தர் சொல்லிட்டார், விசுவாசத்தோட கட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு புயல்னால, இப்படிப்பட்ட ஒரு வெள்ளத்தினால உலகம் அழிக்கப்பட்டதாக சரித்திரமே கிடையாது. இதற்கான ஒரு அடையாளமே இல்லாத பொழுது ஆனா கட்டிக்கொண்டே இருக்கிறான். 1 வருஷம் நம்பலாம், 2 வருஷம் நம்பலாம், 3 வருஷம் நம்பலாம், 100 வருஷம் அவன் என்ன பண்ணுகிறான், அந்த பேழையை கட்டி கொண்டு இருக்கிறான். 100 வருஷமாக பேழையை கட்டி கொண்டிருக்கான். எல்லாரும் அவன் என்ன பண்ணிருக்கலாம், வந்து கிண்டல் பண்ணிருக்கலாம், தாத்தா உனக்கு ஏன் இப்படி இருக்கிற, ஆண்டவர் ஏதோ ஒன்று சொல்லிட்டாருன்னு சொல்லி நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அதை விசுவாசிச்சு நீ ஒரு பேழையை கட்டி கொண்டு இருக்கிறியா அப்படின்னு. கர்த்தர் என்ன பண்ணுகிறார்னா, ஒரு நாள் வெள்ளம் வந்தது, உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டது, நோவாவின் குடும்பம் மட்டும் பேழைக்குள்ள காக்கப்பட்டது. எப்ப கர்த்தர் நம்மளை காப்பாற்றுகிறார், எப்போது நம்மை காக்கிறார் என்றால், எப்போது கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார் என்றால், நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கும் பொழுது, நோவாவை போல விசுவாசத்தோட நம்முடைய வாழ்க்கை என்ற பேழையை நம்ம கட்டி கொண்டே இருக்கும் பொழுது, நீதிமானாய் வாழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது, கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் காக்கிறவராக இருக்கிறார். நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆனால் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நீங்க கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களா? 2 காரியத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். முதலாவது,
கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் தருவாரு. முதலாவது, நாம கர்த்தரை நேசிக்கிறோமா? ரெண்டாவது, நாம கர்த்தரை விசுவாசிக்கிறோமா? கடைசியாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னா, மூன்றாவதாக கீழ்ப்படிதல். ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேசத்தையும் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு பிரிந்து அவன் வருகிறத நம்ம பார்க்கிறோம். இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? இந்த முதலாம் வசனம்னா, கர்த்தரை தான் அதிகமா நேசித்தான். தேசத்தை காட்டிலும், என் கம்ஃபர்ட் ஜோனை காட்டிலும் நான் யாரை ரொம்ப நேசிக்கிறேன்? கர்த்தரை நேசிக்கிறேன். ரெண்டாவது, நான் எங்க வீட்டையும் எங்க சொத்தையும் எங்க தேசத்தையும் நான் விசுவாசிக்காம என்னை அழைத்த கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன். மூன்றாவதாக, இதை கர்த்தர் சொல்லிட்டார், நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேன். இது எப்படி? நான் இன்னொன்று ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். இயேசு கடலோரமாக அவர் ஆண்டவர் செய்தியை கொடுக்கிறாரு. முழுவதும் இந்த பேதுரு மீன் பிடிக்கிறவன் முழுவதும் பிரயாசப்பட்டான், ஒன்னும் அகப்படலை. ஒரு மீனும் சொல்ல, ஒண்ணுமே அகப்படலை. ஒன்னும் அகப்படாத சூழ்நிலையில வலையை அலசி கொண்டு இருக்கிறான். இப்ப கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, நீ ஆழத்துல போய் உன் படகை கொண்டு போய் வலைய போடு அப்படின்றாரு. நான் என்ன பண்ணுவேன்? வலை கிழியத்தக்கதாக மீனை தருவேன்றார். அப்ப அவன் சொல்றான், முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், ஆனா ஒரு மீனும் எனக்கு என்ன பண்ணல, அகப்படலைன்னு. ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி நான் கீழ்ப்படிந்து உங்களுடைய வலையை போடு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேதுரு ஒரு அனுபவசாலியாக இருக்கிறான். அவன் மீன் பிடிக்கிறவனாக இருந்தாலும் அவன் அறிந்திருந்தான், கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுகிறவர்? அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். என்னுடைய திறவுகோல், என் ஆசீர்வாதத்தின் திறவுகோல் இயேசுவுடைய வார்த்தையில நான் கீழ்ப்படியும் போது இருக்கிறது என்பதை அவன் அறிந்து கொண்டான். கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும் போதுதான் அதுதான் என் ஆசீர்வாதத்தின் திறவுகோலா இருக்கிறத பேதுரு அறிந்து கொண்டு அவன் போகிறான். அல்லேலூயா. நான் என் அனுபவத்தின்படி எனக்கு தெரியும் இப்ப மீன் கிடைக்காது என்பது. ஆகிலும் வானத்திலும் பூமியிலும் அவருக்கு சர்வ வல்லமை உண்டு என்பதை நான் அறிந்திருக்கிறதுனால என் அனுபவத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து அவர்தான் என் திறவுகோலின் ஆசீர்வாதமா இருக்கிறார் என்று சொல்லி ஆழத்துல போய் மறுபடியும் அவன் என்ன பண்ணுகிறான்? வலைய போடுகிறான். வலை கிழியத்தக்கதாக மீன் கிடைக்கிறது. பக்கத்துல இருக்கிற படகெல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணுகிறான்? எல்லாத்தையும் கூட ஹெல்ப்புக்காக வைத்து கொண்டு வெளியே வருகிறான். ஆமென். அப்போ கர்த்தர் எப்போ நமக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார்னா, கர்த்தர் நமக்கு சொல்லப்படுகிற நிபந்தனையில, கர்த்தர் நமக்கு கொடுக்கப்படுகிற கட்டளையில, அவர் நமக்கு கொடுக்கிற கண்டிஷன்ல நாம கீழ்ப்படியும் போது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தின் தூணாக இருக்கிறார். ஆமென். 3 காரியங்களை நாம இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் இந்த வாக்குத்தத்தம் நாம அதற்கு சுதந்திரவாளியாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறாரு, நீ எந்த சூழ்நிலையாக இருக்கலாம், தகப்பனால கைவிடப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம், தேசத்தால ஆண்டவரே பிரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், இனத்தால கைவிடப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நீங்க ஒருவேளை வெட்கத்தின் பாதையில கடந்து போய் கொண்டு இருக்கலாம், என் பேரை எப்படி பெருமைப்படுத்தணும் முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தரை நீங்க நேசித்தீங்கன்னா, கர்த்தருக்கு நீங்க விசுவாசித்தீர்கள் என்றால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரியவராக இருப்பார். இந்த வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகளாக இருப்பீர்கள். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. நீங்க தான் எங்களுடைய ஆசீர்வாதத்தின் திறவுகோலாக இருக்கிறீர். ஆண்டவரே, திறவுகோலாக இருக்கிற உம்மை நாங்க உறுதியாய் பற்றி கொண்டு உமக்கு நாங்க கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும் சுவாமி. ஆண்டவரே, ஈசாக்கு விதைத்தான், 100 மடங்கான பலனை தந்தது போல ஆண்டவரே, நாங்க எங்க விசுவாசத்தின் விதையை நாங்க விதைக்கணும் சுவாமி. அப்பொழுது எங்க வாழ்க்கையில நீங்க சொல்லப்பட்ட ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி அந்த வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகளாக நாங்க மாறுவதற்கு ஆண்டவரே, விசுவாசம் என்ற விதையை நாங்க விதைக்க கீழ்ப்படிய
கிருபை செய்யுங்க சுவாமி. கீழ்ப்படிய கிருபை தாங்க சுவாமி. உம்மை நேசிக்கிற பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. எங்க வெட்கப்பட்டு இருக்கிறார்களோ அதே இடத்துல அவங்க தலையை நீங்க உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க பேரை பெருமைப்படுத்துங்க, பெரிய ஜாதியாக மாற்றுங்க. ஆண்டவரே, உங்க எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.